இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் நடராஜா ஆசனம். இந்த நடராஜா ஆசனம் எப்படின்னா, நம்ம சிவன் அவர்கள் நடனம் ஆடுவார்கள் இல்லையா, அதில் ஒரு நிலையை இன்றைக்கி செஞ்சு காமிக்க இருக்கிறோம். இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொண்டு 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் அத்தி பழத்தை பற்றி தெரிஞ்சு போகிறோம். ஏன்னா எந்த இடத்துல உட்காந்துருக்கோன்னா, இந்த மரம் எல்லாமே அத்தி மரம் அப்படியே வரிசையில் இருக்குது, பின்பக்கமும் இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த இடம் மட்டும் அப்படியே அத்தி தோப்பு மாரி ஆக இருக்கிறது. இது இந்த அத்தி மரம்லாம் வச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சீக்கிரமாக நல்லா பயிராயிட்டு இந்த அத்தி பழத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். இந்த நடராஜாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள்: கை கால்கள் வலுப்பெறுகின்றன, முதுகு தண்டு வலுப்பெறுகின்றன, நல்லா நேராக இருக்கிறதுக்கு இந்த தோற்றம் அளிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நெஞ்சி பகுதியெலாம் நல்லா விரிவடைஞ்சு நல்லா அழகான தோற்றத்திற்கு வழிவகுக்கின்றன இந்த ஆசனம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 தொடைகளிலும் உள்ள தசையை குறைத்து தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து அழகான ஒரு அமைப்பு நம்ம உடம்பு இருக்கிற மாரி நன்மைகளை விளைவிக்கின்றன இந்த ஆசனம். நம்ம தொடர்ந்து செய்து வந்தால் இந்த நன்மைகளை நம்மால் அடைய முடியும். இது எளிய உடலுக்கு பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு நடராஜ ஆசனம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய இந்த ஆசனத்தை செய்து காமிக்க இருக்கிறோம். 2 3 4 5 2 கால்களையும் இப்படி இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு கையை கொஞ்சம் மடக்கிக்கலாம். அப்படியே அடைக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மேலே எழுந்திருக்கிறது. கொஞ்சம் அப்படியே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10, இந்த பக்கம் 11 12 13 14 15 16 17 18 19 20. இன்னும் கொஞ்சம் எழுந்த நிலையிலே பண்ணலாம். இரண்டு கைகளிலும் சென்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம் நல்லா நடனம் ஆடுபவர்கள்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம கை கால்கள்லாம் வலுப்பெறுகின்றன, முதுகு தண்டெல்லாம் வலுப்பெறுகின்றன. இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த ஆசனம். இப்பொழுது ஆசிரியர் அவர் வர்ணனையில் அத்திப்பழத்தை பற்றி நல்லா ஒரு சிறப்பான ஒரு பழம், சிறந்த நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த அத்திப்பழம். இது பாடம் பண்ணி நிறையா இடத்துல நம்ம நாட்டு மருந்துகள்லாம் கிடைக்குது. இதெல்லாம் இந்த குழந்தையின்மை பிரச்சனைகள்லாம் நிரந்தர தீர்வு அளிக்கின்றன இந்த பழங்கள். இந்த பழத்தை பயன்களை நம்ம ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம். வீடியோலாம் தினமும் எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாட்டுக்கிறது இல்லாமல் உங்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் சொல்லும்போது ஆர்ஜே எடுக்கும்போது ஒரு நிலையும், ஜேகே எடுக்கும்போது ஒரு நிலையும் இருக்கும். ஆர்ஜே சொல்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும், ஜேகே சொல்கிற விதமாக இருக்கும். இடையில நம்மளோட இடைப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லும்போது ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஆனால் குரல் மாற்றி இருக்கும். அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, நாங்கள் ஒரே மாதிரியாக இல்லாமல் பல விதமான உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அதை பார்க்கணும், ரசித்து பார்க்கணுங்கிறது எங்களோட எண்ணம். அது இல்லாமல் இப்போ இந்த ஒரு இடம் எடுக்கிறோன்னா அந்த இடத்த பற்றியான விஷயம், அந்த சிந்தனைகள், அதை பற்றியான முழுமையான கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல கவனமாக இருக்கும். என்ன காரணம்னா, அதுலேருந்து மாறுபடம் இல்லாமல் பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஆசை. சரி, இந்த அத்திப்பழ மரத்தை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு மரம்னா இந்த செடி இது சின்ன மரமாக இருந்தது, எல்லாமே ஒரே நாளில் வைக்கப்பட்டது தான். இப்போ இந்த கன்று பார்த்திங்கன்னா ஒரு கம்மியாக தான் இருக்கும் வளர்ச்சி. இப்போ இந்த மரம் பார்த்திங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் பெருசு. அதோட இலைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அப்படியே பாருங்கள். இந்த மரம் இது அத்தி மரம். இலைகள்லாம் கொஞ்சம் இப்படி இருக்கும் இலைகள். உங்களுக்கு இந்த
வெயிலோட தோட்டத்தினால உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இதான் மரம், அந்த இலைகள்லாம் காட்டியிருக்கோம். இப்போது இது பண்ணி காட்டுறோம். சரி, இந்த இலையை எப்படி வச்சிடுறோம். ரைட், ஓகே. இன்னும் கொஞ்சம் கவனிச்சா பார்த்தா தெரியும் இந்த இலைய மரங்கள்லாம். இது அத்தி மரம், அத்தி மரத்தோட இலைகள் இதான் நிறைய வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் சவுண்டு பார்த்தீங்கன்னா குயில் மற்ற சவுண்டுகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். இதெல்லாம் எப்படி இயல்பாக பண்ணுறது, நாங்களாம் எதுவுமே பண்ணலை, இயல்பாக நடக்கிறது. எந்த விஷயத்தையும் இயல்பாக கொண்டு போய் சேர்க்குறோம். அதனால் இவ்வளோ சவுண்டு கேட்குது. சரி, இந்த அத்தி மரத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அந்த அத்தி மரத்தை தான் காட்டியிருக்கோம். மரத்தை நல்லா பார்த்துங்க. இலையை காட்டலன்னா கொஞ்சம் இதாக இருக்குது, டல்லாக இருக்குன்ட்டு தான் அதை அப்படி வச்சுருக்கோம். சரி, இருந்தாலும் காட்டிடுறோம். இலையை காட்டிகிட்டே சொல்லிடுறோம் அத்தி மரத்தை பற்றி. இல்லைன்னா காய் காய்க்கல எங்கள் இதில், இல்லைனா உங்களுக்கு அந்த காய் காய்க்கும் போது அது தனியாக ஒரு தடவை வீடியோவில் காட்டுறோம். உங்களுக்கு சிறப்பாக என்ன பண்ணுறோம். இந்த அத்திப்பழத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா. வைட்டமின் ஏ இருக்குங்க, வைட்டமின் B1 B2 C, கால்சியம் சத்து. இப்போ கை காலெலாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கால்சியம் சத்து குறைவுனால ஏற்படும். அந்த பழம் சாப்பிட்றதுனால தான். அதனால தான் அத்திப்பழத்தை வந்து பாடம் பண்ணி மெருகு ஊட்டி நல்லா வணிக ரீதியாக நல்லா காசு பார்க்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் கிராமத்தில் இந்தமாதிரி பழமாக கிடைக்கும், வாங்கி அதை சாப்பிட்டீங்கனாலே போதும். நீங்கள் காய வச்சு அது எண்ணெயில் தேநீர் ஊற வச்சு அது இதெல்லாம் வேண்டியது. சும்மா காய வச்சது பழமாக கிடைக்குதுன்னா அதை சாப்பிட்டதே போதும். அது அத்தனை சத்தம் அப்படியே கிடைக்கும். மேக்னீஷியம் பாஸ்பரஸ்லாம் இருக்குது அதில். இப்போ மேக்னீஷியம் குறைபாடெல்லாம் நிறைய நோய்கள் இருக்குது. வெண்புள்ளி இந்த மாதிரிலாம் நிறைய தோன்றும். அதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா இந்த இதெல்லாம் சாப்பிட்டு வந்தால் மேக்னீஷியம் முக்கியம் அந்த இதுக்கு. மேக்னீஷியம்லாம் இருக்குது. அதனால் பாஸ்பரஸ் இருக்குது. இதெல்லாம் உடலோட நிறைய பாட்டை அங்கீகரிக்குது, உடலை வந்து வலுப்பெற செய்யுது. அப்புறம் பொட்டாசியம் இருக்குது, குளோரின் இருக்குது, மற்றும் உணவு நார்ச்சத்துக்கள் அதிக ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளன. அத்திப்பழத்தை பார்த்திங்கன்னா பேக்டின் கொலஸ்ட்ராலை உறிஞ்சி உடலிலிருந்து வெளியேற்ற உதவுகிறது. கொலஸ்ட்ரால் என்ன செய்யும், கொலஸ்ட்ரால் என்ன ஆகும், ரத்த கொதிப்பு இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். அந்த கொலஸ்ட்ரால் எதனால் வருதுன்னா நம்ம எண்ணெய் மாரி வித்துக்கள் சாப்பிட்றோம் இல்லை, அதனால் விஷயங்கள் வரதான் கொலஸ்ட்ரால் எதாகும். இப்போ அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் இதுலேருந்து எடுபடுறதுக்கான விஷயம் இருக்குது. கொலஸ்ட்ரால்லாம் வராமல் தடுக்குது. இது சாப்பிடும்போது அந்த அத்தனை விஷயங்களையும் இது பண்ணுது. இந்த அத்திப்பழத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அத்திப்பழம் பார்த்திங்கன்னா கிலோவே 800 ரூபாய் வரைக்கும் விற்கிது. ஒரு கிலோ 800 ரூபா. எப்போது அதை பதப்படுத்தி விற்கும்போது. சாதாரண விற்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா கிலோ விற்கிது ஒரு பழமாக விற்கும்போது. அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அத்திப்பழத்தை சாப்பிட உடம்புக்கு அவ்வளோ நல்லா. பசங்களுக்கு பிடிக்காது, குறப்பாக இருக்கும் அந்த இதை. அதில் பூச்சிலாம் இருக்கும். பரவாயில்ல, பூச்சி இருந்தால் கொஞ்சம் ஊதிட்டு எடுத்துகிட்டு சாப்பிடுங்க, நல்லது தான் உடம்புக்கு. அவ்வளோ அந்த அத்திப்பழத்தில் ஏன் கால்சியம் சத்து அதிகம். உடலில் கால்சியம் இன்றைக்கி இல்லாமல் தான் மூட்டு ஜவ்வு கிழிஞ்சிச்சு, அது கிழிஞ்சிச்சு, இது கிழிஞ்சிச்சின்னு இது பண்ணுறோம். அதெல்லாம் இல்லாமல் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறது அந்த அத்திப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது. அப்புறம் மேக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் இந்தமாதிரி சத்து, B1 B2 இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பயங்கர இது இருக்குது. ஒரு மரம் இருக்குன்னா ஒரு 1000 பழம் வரைக்கும் காய்க்கக்கூடிய விஷயங்களை செய்யுது ஒரு மரம். இதில் நிறைய இந்த மரம், பழம், காய் இதெல்லாம் அவ்வளோ சத்துக்களுடைய விஷயங்களை செய்கிறதுனால இந்த அத்திப்பழத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இந்த உலர்ந்த அத்திப்பழம் எல்லா கடையிலையும் கிடைக்கிது. அந்த எல்லா நாட்களும் அந்த உலர்ந்த அத்திப்பழம் அதை காசை நம்ம முக்கிய பங்கு வைக்கிறனால தான் உலர்த்தி அதை கொடுக்குறாங்க. அதில் இந்த உலர்த்தி விற்கும்போது வைட்டமின் கேங்கிற ஒரு அதிகபட்சமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிது. அதுலேருந்து ஒரே இரவு ஊற வைத்து அந்த அத்திப்பழத்தை சரி செஞ்சிட முடியாது. பல நாட்கள் காய வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த அத்திப்பழத்தை சரி செஞ்சு கொண்டு வரலாம். இந்த அத்திப்பழத்தை சோறு நீங்கள் அந்த அத்திப்பழம் நல்ல இதாக இருக்கும். அத்திப்பழம் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும், பச்சை கலந்து சிவப்பு இருக்கும், ரோஸ் கலரில் வரக்கூடிய இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். அதாவது இந்த தன்மைக்கு ஏற்ற மாறுபடும் அந்த இதெல்லாம். சரி, ரைட்டு. இந்த அத்திப்பழத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம சொல்லுவோம்ல மூச்சு வாங்குதே பேசுகிறது அப்படின்னு, அந்தமாரி ஆகுது நம்மளோட நிலைமை. இப்போ பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கத்தில் வெயில் எதிரொலி அடிக்கிறதுனால உங்களுக்கு சுத்தமாக அந்த வீடியோவே தெரியல, நானும் கவனிக்கலை. வீடியோட பளிச்சுன்னு இல்லாமல் இருக்குது. சரி, இந்த அத்திப்பழத்தை பற்றி பார்த்தோம். எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. என்னென்னா முக்கியமான வைட்டமின், கால்சியம், B1 B2, பொட்டாசியம், மேக்னீஷியம், இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த விஷயங்களில். சரி, இதை மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஆசனத்தை செய்து நடராஜர் ஆசனம். ஒரு நடராஜர் ஆசனங்கிறது இன்னும் கூட எல்லாட்டும் வரலாம். ஆனால் அது உடல் எப்படி தான் வைக்கிறதுங்கிறதெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் செய்கிற அளவுக்கு உள்ளதை உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்டே இருக்கும். எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு கொண்டு போய் சுட்டி காட்டி சொல்லி அதை எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ கிடையாது தான். நேற்று
ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்துச்சு. பாலாகுடையில் வீடியோ எடுக்கும்போது அந்த பசங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. வீடியோ கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தோம், ஒரு 5 ஆசனம் சொல்லிக் கொடுத்தோம். அந்தமாரி எங்களால் முடிஞ்ச இடத்துல இப்போ போய் வெளியில் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு ஒரு புதுவிதமான இடத்துல உட்கார வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போல். அதேமாரி செய்கிறது பார்க்குறோம். ஏன்னா அந்த வீடியோவும் எங்களால் நீங்கள் எங்களை வந்து உற்சாகப்படுத்தினா தான் நாங்கள் அடுத்தடுத்து எங்களால் மெருகேற்ற முடியும். பரவாயில்ல, மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த நடராஜர் ஆசனத்தை உரிய எளிய உடற்பயிற்சி செய்து அதன் பிறகு செய்து காட்டுவாங்க நம்ம ஆர்ஜே அவர்கள். நன்றி ஆர்ஜே அவர்கள் வர்ணனையில் அத்திப்பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது கொஞ்சம் காஸ்ட்லியானதான், ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் கிராமப்புறத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த அத்திப்பழம்லாம் இருக்குது. அது வந்து சும்மா வேஸ்ட்டாக தான் இருக்குது. அது மேலே வண்டிலாம் ஏறி போய் அதை நசுங்கி வேஸ்ட்டாக தான் போகுது. அவங்களாம் கொஞ்சம் அதை பொறுக்க வச்சு அதை கொஞ்சம் காய வச்சு நம்ம பதப்படுத்தி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். கிராமத்துலலாம் நிறைய இடத்துல கிடைக்கிது. அதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். மிகவும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்கம். ஏன்னா எலும்புலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு எலும்பு பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. எலும்புலாம் வீக்காக இருக்குது. அது இல்லாமல் குழந்தையின்மை பிரச்சனைலாம் நிறைய பேர் இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த அத்திப்பழம்லாம் தொடர்ந்து நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து நிரந்தர தீர்வு அடையிறதுக்கு வந்து வழி வைக்கின்றன. அதனால் இந்த அத்திப்பழத்தெல்லாம் வாங்கி உபயோகித்து பலனை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போ நடராஜ ஆசனம் 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். இந்த ஆசனம் வந்து நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். நல்லா உடம்பு வந்து ஒரு ஆர்மி மேன் மாரி இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் நல்லா கொஞ்சம் நல்லா உடம்புலாம் ஒரு கட்டு சவடாக நல்லா நேராக நல்லா ஸ்ட்ரைட்டாக சில பேர்லாம் பார்த்தாங்கன்னா இப்படி குஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுமாரி இல்லாமல் நல்லா நேரான தோட்டம் அமைக்கிறதுக்கு இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த நன்மைகளை நம்மால் அடைய முடியும். 2 காலையும் மட்டும் வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜி அவர்களே. கண்களில் மூச்சு தியானம். 2 கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு. நடராஜ ஆசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்துவிட்டோம். நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பாருங்கள். பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். நாளை ஒரு சிறப்பான ஆசனத்துடன் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.